அந்த காலம் 40 வயசு 45 வயசுல தான் கல்யாணம் செய்தாங்க. ஆமா. இப்போ 15 வயசுல எல்லாம் முடிஞ்சு போகுது. சரி, எல்லாம் முடிஞ்சது. சோலி முடிஞ்சது. பிறகு 30 வயசுல பேரும் பேத்திரம் எடுத்தாங்க. 32 வயசுல வணக்கம்னு ஆகி போகுது. ஆமா, வணக்கம் வந்தானோ நமக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆகி போகுது. அந்த காலம் 45 வயசுல தான் ஆண்களுக்கு கல்யாணம். ஆமாய்யா. அப்போ எனக்கு எதுக்குப்பா இப்ப கல்யாணம் பண்ணார்? ஆமாமா. மகனே, என்னப்பா? கண்ணு உள்ள போதே ஒரு கல்யாணத்தை செய்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீ ஏன் வேண்டாங்கிற? சரி, உங்க விருப்பப்படியே செய்யுங்கப்பா. சரி மகனே. ஆமாய்யா. சரிப்பா, பெண்ணு எங்க பார்க்க போறீங்க? எங்கப்பா போக? உனக்குத்தான் கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைவானே. ஓ, கையில வெண்ணெய் வச்சு நெய்க்கு அஞ்சா எங்க கிடைக்கும்? வெண்ணெய் உருக்குனா நெய்யாக போகுது. ஆமா. என்னப்பா அப்படி சொல்றீங்கன்னு கேட்டார் செண்பக மன்னன். சரி. உனக்கு ஒரே ஒரு அத்தை, என்னுடைய தங்கை பொன்மாலை சிறுவில்லிபுத்தூர்ல இருக்கிறாள். சரி. அவள் அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம்ல. ஆமா. அவளுக்கு ஒரு மகள், திருமகள், செல்ல மகள் பொன்னூருவி என்ற நாச்சியார் இருக்கிறாள்.